குழந்தைகளே, நம்மளாம் குதிரை வாங்கணும்னா காசு கொடுப்போம். ஆனா தெனாலிராமன் என்ன கொடுத்தான் தெரியுமா? ஒரு சமயத்துல தெனாலிராமனுக்கு உடம்பு ரொம்ப முடியாம போயிருச்சு. மருத்துவரும் வந்து பார்த்துட்டு இதை சரி பண்ணோம்னா ரொம்ப செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வைத்திய செலவுக்கு தெனாலிராமன் கிட்ட காசு இல்லை. அதனால வட்டிக்கு யாராவது பணம் தருவாங்களான்னு சொல்லிட்டு அந்த ஊருக்குள்ள தேடிட்டு இருந்தான். கடைசியா அலைஞ்சு திரிஞ்சு ஒரு சேட்டுக்கிட்ட போனான். சேட்டுக்கிட்ட போயிட்டு மருத்துவ செலவுக்கு எனக்கு கொஞ்சம் காசு வேணும், காசு தரியா சேட்டு அப்படின்னு சொன்னான். சரி சரி, சேட்டு நிம்மளுக்கு பணம் தரான். கொடுத்த பணத்தை எப்ப நீ திருப்பி தருவான்னு சேட்டு கேட்டார். சேட்டு என்கிட்ட உயர் ஜாதி குதிரை ஒண்ணு இருக்கே, எனக்கு உடம்பு சரியானதும் அதை வித்து பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு தெனாலிராமன் சொன்னான். சேட்டும் அதை நம்பி தெனாலிராமனுக்கு பணத்தை கொடுத்துட்டாரு. தெனாலிராமன் அந்த பணத்தை கொண்டு போய் வைத்தியர்கிட்ட கொடுத்து அவனோட உடம்ப சரி பண்ணிக்கிட்டான். சில மாதங்கள் கழித்து, சரி சரி தெனாலிட்ட போயிட்டு நம்மளோட காசை திரும்பி வாங்கிட்டு வந்துடலான்னு சேட்டு கிளம்பி போயிட்டான். இதோ பாரு தெனாலே, என் காசை நீ திருப்பி கொடுப்பியா இல்லையா அப்படின்னு சேட்டு கேட்டான். தெனாலியும் யோசிச்சுட்டு, சேட்டே பெரிய கொள்ளக்காரன், அவனுக்கு ஏன் நம்ம காசை திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டான். சரி சரி சேட்டு, உன் காசை நான் திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையும் கையில ஒரு பூனையும் அப்புறம் சேட்டையும் கூட்டிட்டு சந்தைக்கு போயிட்டான். தெனாலியோட குதிரை பலன்னு இருந்ததுனால அங்கிருந்த பணக்காரன் ஒருத்தன் அவனோட குதிரைய வாங்க வந்தான். அந்த பணக்காரன் தெனாலி கிட்ட குதிரை எவ்வளோன்னு கேட்டான். அதுக்கு தெனாலி, குதிரை என்னமோ ஒரு தங்க காசு தான், ஆனா அந்த குதிரைய வாங்கணும்னா இந்த பூனைய வாங்கணும், பூனையோட விலை 10 தங்க காசு, ரெண்டும் சேர்த்தி தான் தருவேன் அப்படின்னு தெனாலி சொல்லிட்டான். அந்த பணக்காரனும் பரவாயில்ல குருன்னு சொல்லிட்டு 2த்தையுமே வாங்கிட்டான். இப்போ தெனாலி குதிரை வித்த ஒரு தங்க காசை சேட்டுக்கு தள்ளி விட்டுட்டு மிச்ச 10 காசை அவன் ஆட்டைய போட்டான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம மத்தவன் கிட்ட ஆட்டைய போட்டா நம்ம கிட்ட இருந்து ஒருத்தன் ஆட்டைய போட்டுருவான். எனக்கும் இப்படிதான் ஆச்சு. மரட்டா குழந்தைகளே, பாய், நன்றி.